ராஜேஷ், அதே மாதிரி சமாதான பேச்சுவார்த்தைக்கு அன்புமணி பல நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கட்சி பதவிகளை ராமதாசுடன் முகுந்தன் இளைஞர் அணி தலைவர் பதவிக்கு வழங்கியதால் கட்சியிலே இந்த உட்கட்சி போக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை குழுவினரும் பேச்சுவார்த்தையிலே நேற்றைய தினம் பங்கேற்றிருந்தார்கள். தனது சகோதரி மகனான முகுந்தனுக்கு பதவி வழங்குவதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். இதுல சமாதான பேச்சுவார்த்தை பொறுத்தவரை சில நிபந்தனைகள் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நிபந்தனைகளை கூறிய பின்னரே அன்புமணி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான அந்த முடிவுகள் எட்டப்படும் என்று தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலே பாமக வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது இது மற்ற நிர்வாகிகள், அதாவது முகுந்தனுடைய வருகைக்கு ஆதரவா எதிர்ப்பா என்று கேட்கும் போது பெரும்பாலான முகுந்தனுடைய அந்த வருகைக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், முகுந்தன் கட்சிக்காக இதுவரை எந்த பணியும் ஆற்றியதில்லை. குறிப்பாக அவர் சமூக ஊடக பேரவையினுடைய மாநில செயலாளராக கடந்த மார்ச் மாதம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். அதற்கு முன்பு கூட அவர் கட்சியில எந்த பணியும் செய்யவில்லை. இப்போது அவர் மாநில ஊடக பேரவையினுடைய செயலாளராக கடந்த 7-8 மாதங்களாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருக்கென்று சொந்தமாக ஒரு ஐடி கூட கிடையாது என்றும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக ஒரு சமூக ஊடக பேர் என்றால் சோசியல் மீடியா விங்கு, அதிமுக திமுக மாதிரியான பெரிய கட்சிகளோ அல்ல மற்ற சிறிய கட்சிகளோ கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் சோசியல் மீடியா விங்கினுடைய ஹெட், அதனுடைய தலைவராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு ஐடி இருக்கும். அந்த பெயரிலே அவர்கள் கட்சி தலைமையினுடைய அந்த அதிகாரப்பூர்வ விஷயங்களை, குறிப்பாக அறிக்கைகளை, அவர்களுடைய தகவல்களை பகிர்வார்கள், கூட்டங்கள் நடத்திய போட்டோக்களை பகிர்வார்கள், கட்சி சம்பந்தமான ப்ரொமோஷன் வேலைகளையும் கட்சி பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்களையும் சமூக ஊடக பேரவையினுடைய அந்த செயலாளர் என்பவர் பகிரக்கூடியவராகத்தான் அனைத்து கட்சிகளும் இருப்பார். ஆனால் முகுந்தன் பரசுராமனுக்கு 7 மாதங்கள் ஆகிறது சமூக ஊடக பேரவையினுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டு. தற்போது வரை பேஸ்புக்கிலே அவருக்கு அக்கவுண்ட் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி நாங்கள் இளைஞரணி தலைவராக சேர்த்துக் கொள்ள முடியும்? அவர் உண்மையிலேயே கட்சிக்கு அவர் வருகைக்கு பின்னால் கட்சி புத்துயிர் பெறும், அவருக்கு பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரள்வார்கள் என்று சொன்னால், அவர் ஒரு சிறந்த களப்பணியாளர் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்வதோ அவருக்கு பின்னால் அணிவகுப்பதோ எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் கட்சிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நபராகத்தான் இருக்கிறார். அவர் இதுவரை கட்சிக்கு ஆற்றிய பணிகள் என்று ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த கட்சிக்கு 35 ஆண்டுகள் ஆகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் இந்த கட்சிக்காக ஆற்றிய பணி என்ன? இவர் ஐயா குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக கட்சியில் கொண்டு வந்து விடுகிறார்கள் என்றெல்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புலம்புகிறார்கள். அன்புமணியினுடைய அந்த கூற்று என்பது 2 விஷயங்கள் இதில் இருக்கின்றது. இவரை கட்சியில் சேர்த்தால் குடும்ப கட்சி என்ற பெயரை பாமக உறுதி செய்துவிடும் ஒன்று. அதே போல சீனியர்கள் கோபித்துக் கொள்வார்கள். கட்சிக்காக உழைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஒரு கட்சிக்கு அறிமுகம் இல்லாத, கட்சியில பெரிதாக செயல்பாடு இல்லாத 4-5 மாதங்களுக்கு முன்பு கட்சியில் சேர்ந்த ஒருவரை கொண்டு வந்து கட்சியில் அதிகாரமிக்க பதவி என்று எடுத்துக்கொண்டால் 2 பதவி, ஒன்று மாநில தலைவர், இன்னொன்று இளைஞரணி தலைவர். எனவே நம்பர் 2 என்ற அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புக்கு இவரை கொண்டு வருவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இது பெரிய மோதலாக மாறி இருக்கிறது. நாம் ராமதாஸ் தரப்பு ஆட்களிடம் விசாரிக்கும் போது, அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு ஆட்களிடம் விசாரிக்கும் போது இவரை முகுந்தனை ஏன் கொண்டு வர அவர் ஆர்வம் காட்டுகிறார் என்று விசாரிக்கும் போது கட்சிக்கு அடுத்தடுத்து உயிர் ஊட்டக்கூடிய வகையிலே அவர் இருப்பார். ஏனென்றால் அன்புமணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பெண்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் திருமணம் 2 பேருக்கு ஆகிவிட்டது. 3வது பெண் தற்போது கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சூழலில் தற்போது அவரை பொறுத்த வரையிலே முகுந்தனை உள்ளே கொண்டு வந்தால் தன்னுடைய மகன் வழி பெயரன் என்ற அடிப்படையிலும் அவர் தொடர்ந்து இந்த கட்சிக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்வார் என்றும் எதிர்பார்ப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த சூழலில்தான் ராமதாஸ் அவரை கட்சிக்குள் கொண்டு வர ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அன்புமணி தரப்பு மற்றும் அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது கட்சிக்கு உழைக்காத ஒரு நபரை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது அவர் களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நபர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான உதாரணங்களா சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறாங்க. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கடலூர் தொகுதியினுடைய அந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக முகுந்தன் தான் செயல்பட்டார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருந்தது. அவர் களத்துக்கே வரவில்லை, யாரையும் அனுப்பிவிட்டவில்லை, வாக்கு சேகரிக்க செல்லவில்லை, எந்த விதமான ஒரு ஃபீல்ட் ஒர்க்கையும் அவர் செய்யாத காரணத்தால் தான்
பாதியிலேயே அவரை நீக்கிவிட்டு மற்றொருவரை கடலூர் மாவட்ட அந்த கடலூர் தொகுதியினுடைய பொறுப்பாளராக நியமித்தார். எனவே ஒரு சிறு தொகுதியை கூட கவனிக்க முடியாத ஒரு நபர் இவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவராக கொண்டு வந்தால் எப்படி அவரால் செயல்பட முடியும்? இது கட்சியை அழிக்கக்கூடிய செயல் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை முகநூலிலேயே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பதிவிட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.